வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த கருத்துக்களை மீண்டும் நினைவு கூறலாம். கான்சியஸ்னஸ் உணர்வு நிலையினுடைய ஒரு ஏறுமுகமான பயணம்தான் இந்த பரிணாமம், இல்லையா? த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷனரி அசென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் இந்த பரிணாமம். பகவானை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் அப்படின்னா, பரிணாமம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான். அது எவல்யூஷன் ஆஃப் பிசிக்கல் ஃபார்ம்ஸ் கிடையாது. பிசிக்கல் ஃபார்ம்ஸ் மேம்போக்கா சொல்றது, சயின்டிபிக்கா சொல்றோம் நம்ம. சார்ல்ஸ் டார்வின் தியரி படி எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ். இங்க பகவான் சொல்றது எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் இங்க பகவானுடைய டீச்சிங்ல அடிப்படையான உண்மை. மற்ற எதிலுமே இல்லாதது இங்க அதுதான் உண்மை. பகவான் என்ன சொல்றார்? போன லாஸ்ட் சாப்டர்ல நம்ம சில உண்மைகளை நாம் கண்டறிந்தோம். அதை மீண்டும் நாம் ஒரு முறை வலியுறுத்துவோம் என்று குறிப்பிடி மீண்டும் அதை ஒரு முறை அடிப்படை உண்மைகள், அதாவது அந்த பரம்பொருள் குறித்த, எங்கும் நிறைந்த அந்த இறை மெய்மை குறித்த அடிப்படை உண்மைகள், அதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நினைவு கொள்வோம் என்று பகவான் இந்த சாப்டர்ல ஆரம்பத்தில் கூறுகின்றார். அந்த அடிப்படை உண்மைகள்லாம் எந்த அளவிற்கு நடைமுறை வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில பார்க்கிற விஷயங்கள் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. உலகத்துல எவ்வளவோ நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையிலும் சரி, இந்த புவியிலையும் சரி, நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் அந்த அடிப்படை உண்மைகளுடன் எந்த அளவிற்கு அதனுடைய வெளிப்பாடுகளாக காணப்படுகின்றன. இப்ப சில விஷயங்களுக்கு நம்மால அதற்கான காரணத்தை ஓரளவு அந்த அடிப்படை உண்மைகளுடன் பொருத்தி பார்த்து கண்டறிய முடியும். சில நிகழ்வுகளுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் நம்மால காரணத்தை ஒரு முழுமையான காரணத்தை நம்மால கண்டறிய முடியாது. ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம அணுகுவோம் அப்படிங்கிறார். எந்தெந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்த அடிப்படை உண்மைகள், அந்த 7-fold நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம். அதிலிருந்து வெளிவருவது தான் 7-fold, இக்னோரன்ஸ்லேருந்து வெளிவருவது தான் 7-fold நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் ஒவ்வொரு ஆஸ்பெக்டா எடுத்துக்கொண்டு அது எந்த அளவிற்கு நடைமுறை வாழ்வியுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது, நடைமுறை வாழ்வினுடைய இயக்கங்களை எந்த அளவிற்கு அது ஒரு போதுமான திருப்திகரமான விளக்கத்தை அதன் மூலம் பெறுகின்றோம், எந்த அளவிற்கு போதுமான விளக்கத்தை பெற முடியவில்லை. 2 விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறார். ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, எல்லாமே அந்த அந்த 7-fold நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். 7-fold நாலேஜ் எதன் அடிப்படையில் இருக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு, ஒரு ட்ரூத் இருக்கு. அந்த உண்மை அந்த உண்மையின் அடிப்படையில் தான் நம் வாழ்வும் அமைந்திருக்க வேண்டும், இல்லையா? அது ஏதோ ஒரு உண்மை இருக்கு, ஆனா அந்த உண்மைக்கும் நம்ம வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா, அப்புறம் அந்த 7 விதமான அந்த அறியாமை, அதிலிருந்து விலகுவது, 7 விதமான ஞானம் அதை பெற்றுக்கொள்வதனால என்ன பயன், இல்லையா?
ஏதோ வாழ்வினுடைய அடிப்படையுடன் அந்த உண்மை, அந்த 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 செவன்ஃபோல்டு நாலேஜ், அந்த மெய்ப்பொருள் குறித்த உண்மை வந்து வாழ்க்கையுடன் அடிப்படைக்கும் அடிப்படை உண்மைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்காக இருக்கணும். ஒன்ஸ் அது என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆஸ் ஆஃப் நோ நமக்கு வாழ்வினுடைய இலக்கு என்னங்கிறது தெரியாம இருக்கு. மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை வசதிகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வது, வாழ்வில் எதிர்வரக்கூடிய உடல், மனம், இந்த இமோஷன்ஸ், இதுல வரக்கூடிய சேலஞ்சஸை நம்ம வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்றது, இப்படிதான் நம்ம வாழ்வு போயிடுது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுடைய வாழ்க்கை எப்படி என்றால், அடிப்படை தேவைகளுக்காக உழைக்க வேண்டியிருக்கின்றது. அதில் எதிர்கொள்ளும் சவால்களை வெல்வதற்காக போராட வேண்டியிருக்கு. இப்படித்தான் ஒவ்வொருடைய வாழ்வும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே வாழ்வினுடைய இலக்கு என்ன, எதற்காக நாம் இருக்கின்றோம், இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, வாழ்வினுடைய இலக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த உண்மையின் அடிப்படையில் நம் வாழ்வு அமைந்துள்ளது, அது எந்த அளவிற்கு அந்த அடிப்படை உண்மைகளுடன், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த அடிப்படை உண்மைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றது, அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அறிந்து கொண்டால்தான் நம்மால வந்து வாழ்வினுடைய இலக்கு என்ன என்பதை நம்மால கண்டறிய முடியும். ஆகையினால் என்ன சொல்றாரு அப்படின்னா, the truth of knowledge must base truth of life and determine the aim of life அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். எதுக்காக காரணம் சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து அடிப்படையா ஒரு காரணத்தை சொல்றார். இதெல்லாம் அவசியமா, எதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏதோ இருந்துட்டு போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறார். இந்த ஒட்டுமொத்த பரிணாமம், இந்த ஹோல் எவல்யூஷனரி ப்ராசஸே பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு உண்மையின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். நம்மளுடைய இருப்பிற்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தினுடைய இருப்பிற்கும் பின்னாடி அடிப்படையில உள்ள ஒரு ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு உண்மை மறைந்துள்ளது. அது உணர்வற்ற நிலையா இருந்தாலும் சரி, உணர்வுள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய இருப்பிற்கு பின்னாடி there is a truth of existence, ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பரிணாம வளர்ச்சி, அந்த உண்மையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பரிணாமமே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார். பரிணாமம் வந்து இப்படி கிரடேஷன்ல நடந்துட்டு, வெவ்வேறு படிநிலைகள்ல இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகின்றது என்றால், அந்த மறைந்துள்ள உண்மை இல்லையா, அந்த உண்மையை வந்து முழுவதுமாக வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் ஒட்டுமொத்த பரிணாமமே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாமும் அப்படித்தான் இருக்கணும். நாம் வந்து அதை புரிந்து கொள்ளாமல், இது குறித்து அறியாமல் இருந்தால், நம்ம வந்து வாழ்வில் எதற்காக நாம் இருக்கின்றோம் என்கின்ற உண்மையை மறந்துவிட்டு இருப்போம். ஏன்னா இந்த பரிணாமத்தினுடைய அந்த போக்கு, the course of evolutionary development, அதனுடைய செயல்முறையினுடைய படிநிலைகள் எல்லாமே வந்து எதை சார்ந்து இருக்கின்றன என்றால், எந்த உண்மையின் அடிப்படையில் இந்த பரிணாமம் நடைபெறுகின்றதோ, எந்த உண்மையின் அடிப்படையில்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையினுடைய வெளிப்பாடாகத்தான், அதாவது மறைந்துள்ள ஒரு உண்மை இருக்கு, ஒரு சீக்ரெட் கான்சியஸ்னஸ், சீக்ரெட் ட்ரூத் இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த பரம்பொருளினுடைய திட்டம் இல்லையா, டிவைன் தானே, இந்த எல்லாமே டிவைனுடைய கிரியேஷன் தான். இந்த டிவைனினுடைய திட்டம் தான் வந்து அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. இந்த டிவைனினுடைய திட்டம் தான் வந்து பரிணாமத்தின் வழியாக மெல்ல 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 வெளிப்படுகின்றது. இதை பகவான் ரியல் ஐடியா அப்படிங்கிறாரு, இல்ல இந்த ட்ரூத் அப்படிங்கிறாரு, சீக்ரெட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார், வெவ்வேறு பெயர்களிட்டு அழைக்கின்றார். அதற்குடைய ஒட்டுமொத்த பரிணாமமே ஏதோ ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்புறத்தில் பார்ப்பதற்கு நமக்கு ஒண்ணுமே புரியாது, இது ஏன் நடக்கணுங்கிறது புரியாது. பட் ட்ரூத்தை வந்து வெளிப்படுத்தணும் தான் நடந்துட்டு இருக்கு.
அதனால தனி மனிதனும் அப்படித்தானே இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா எந்த உண்மையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அமைந்துள்ளதோ அதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தானே ஒரு மனிதன் வாழ வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்வின் இலக்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடிப்படையில நம்ம என்ன செய்தோம்? முதல்ல என்ன எந்த ஒரு உண்மையை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பகவான் வந்து நாம் அந்த இதுல பார்த்த ஒவ்வொரு உண்மையாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி வாழ்வினுடன் பொருத்திக் கொள்வது அப்படிங்கிறத சொல்றார். முதல்ல என்ன பார்த்தோம்? எல்லாத்துக்கும் ஆதியா இருப்பது எது? அந்த முழுமுதற் பொருள் இல்லையா? அப்சல்யூட். அதுதான் வந்து அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. அனைத்திற்கும் அதுதான் பின்னிருந்து ஆதரவை தருகின்றது. அதுதான் அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள ஒரு அம்சம் மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றது இல்லையா? இதுதான் அப்சல்யூட். இதுதான் உண்மை. இதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. இந்த அப்சல்யூட் ரியாலிட்டின்னா என்ன? பரம்பொருள். பரம்பொருள்னு தெரியுது. டிவைன்னு சொல்றோம். அது நம்ம டிவைன் அப்படிங்கிறோம், இறைவன் அப்படிங்கிறோம், வெவ்வேறு பெயர்களிட்டு அழைக்கின்றோம். இந்த பெயர்களிட்டு அழைப்பதெல்லாம் யார் பெயர் வைத்தது? எல்லாம் மனிதன் தான் பெயர் வச்சோம். மனிதன் அவனுடைய குறுகிய மனம், அவனுக்கு தெரிந்த வெக்காபுலரி, இதனால சில we have coined certain words and we are calling absolute reality அப்படிங்கிறோம், சச்சிதானந்தம் அப்படிங்கிறோம், டிவைன் அப்படிங்கிறோம், கடவுள் அப்படிங்கிறோம், இறைவன் அப்படிங்கிறோம். எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் வடித்த வார்த்தைகளாக இருக்கின்றன? நம்மளுடைய மனம் சார்ந்த எண்ணம், மனம் சார்ந்த மொழி, மென்டல் தாட், மென்டல் லாங்குவேஜ். இப்படிதான் நம்ம இதை வச்சு நம்ம சொல்றோம், டிஃபைன் பண்றோம். சில வார்த்தைகளை கண்டறிந்து புரிந்து கொள்வதற்கு வசதியாக இதெல்லாம் சொல்றோம். ஆனா அது எப்படி இருக்கு? நம்ம எப்படி சொல்றோம் அது எப்படி இருக்கு? பரம்பொருள் எப்படி இருக்கு? பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா அது தானாகவே இருக்கு, சுயம்புவாக இருக்கின்றது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது தன்னைத்தானே அறிந்து வைத்துள்ளது. அதை யாரும் அறிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. செல்ஃப் எவிடென்ட் டு இட் செல்ஃப். நம் மனதினால் என்ன செய்கின்றோம்? சில பேர் அது இருக்கின்றது என்று உறுதி செய்கின்றனர். சில பேர் அது இல்லவே கிடையவே கிடையாது என்று உறுதி செய்கின்றனர். இதெல்லாம் வந்து அதை எந்த அளவுக்கு பாதிக்கும்? எந்த அளவிற்கும் அது இதெல்லாம் வந்து அதை கட்டுப்படுத்தாது. இத்தகைய தன்மையை கொண்டதாகத்தான் அந்த முழுமுதற் பொருள் இருக்கின்றது. அப்சல்யூட் இத்தகைய தன்மையை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. அதே நம்மால வார்த்தைகளால விளக்க முடியாது, அறிவின் துணை கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, சாதாரண மென்டல் கான்சியஸ்னஸ் அதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அதை விட உயர்வான ஒரு உணர்வு நிலையின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருள் மாத்திரமில்ல, எவையெல்லாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ், புவி சார்ந்த விஷயங்களுக்கு அப்பார் நிலையில் உள்ள உண்மைகளை நம்மால வந்து ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ்னால புரிஞ்சுக்க முடியாது. இந்த கருத்தை நம்ம அடிக்கடி பகவான் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆன்மீக உணர்வு நிலையின் மூலமாகவும் ஒரு ஆன்மீக ஞானத்தின் மூலமாகவும் தான் இது குறித்த உண்மைகளை ஒருவர் கண்டறிய முடியும். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, அது வந்து பகுத்தறியும் அறிவினை அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவு கிடையாது. இட் இஸ் எ நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஒரு உண்மையை கண்டறிய வேண்டும், ஒன்றன் குறித்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் நம்ம வந்து நிறைய படிக்கிறோம். நம்மளுடைய சென்ஸ் மூலமா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே ஐம்புலன்களை நம்பி இருக்கின்றன. ஆனால் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதனுடைய மூலமாகவே நாம் இரண்டரை மாறிவிடுவது, அதுவாகவே நாம் மாறிவிடுவது. அதுவாகவே நாம் மாறிவிடும் பொழுது அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் விடுகின்றது.
அதை நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து உண்மைகளும் நாம் அடிப்படையாகவே அறிந்து கொள்கின்றோம். இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். பரம்பொருள் குறித்த உண்மைகளை இவ்வாறு தான் ஒருவர் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா அதுதான் அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளுடைய அடிப்படையான அம்சங்களை, அதனுடைய சக்திகளை அதுதான் புரிந்து கொள்ள முடியும், தன் வசமாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். எவையெல்லாம் அவ்வாறு இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் அதனுடைய உண்மையை சார்ந்து புரிந்து கொள்ளுதல். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மனதின் மூலமாக புரிந்து கொள்ளும் பொழுது எப்படி அறிந்து கொள்கின்றோம்? மனம் எது உண்மை என்று நினைக்கின்றதோ அதன் அடிப்படையில் வேறொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதுல அப்படி கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜில், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல நம்ம ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது எதை பற்றி அறிந்து கொள்கின்றோமோ அதனுடைய உண்மையின் அடிப்படையில் நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். இதுதான் வித்தியாசம் இங்க. ஏன்னா அதுதான் அந்த அதோடைய ரியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா அதுவாதான். அது எதை பற்றி அறிந்து கொள்கின்றோமோ அதுவாகத்தான் அதுவே இருக்கின்றது. அதனால அங்க மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஒரு கல்லை பார்க்குறோம். கல்லை பார்த்து ஒரு ஆர்டினரி லாங்குவேஜில் நம்ம வெறும் கல் அப்படிங்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தருக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா இந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் மெய்ப்பொருளை அதனுடைய வெளிப்பாடு தான் கல் அப்படிம்பார். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வெறும் கல் அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் அதுதான் உண்மை, அதுதான் நான் கண்ணால பார்க்கிறேன், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய தோற்றத்தை தான் கல்லாக வெளியில பார்க்கிறேன்னு ஒருவர் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. பின்னல அந்த பின்னர் நம்ம இரண்டாவதாக கூறிய அணுகுமுறை ஆன்மீக அந்த நாலேஜ். முதலாவதாக பார்த்தது நம்மளுடைய மென்டல் நாலேஜ். ஆகையினால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பரம்பொருள் குறித்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஒருவர் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல இருந்தா தான் முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் நம்ம அதால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்புறம் நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். பொருட்களை பார்க்கிறோம், நிகழ்வுகளை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், தாவர இனங்களை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கிறோம். எல்லாமே இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் பின்னாடி அடிப்படையில என்ன இருக்கு? மேற்புற தோற்றத்துல நம்ம வெவ்வேறு பெயர்களிட்டு அழைக்கின்றோம். மனிதன், விலங்கு, தாவரம், சடப்பொருள் அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம். வெவ்வேறு பெயர்களை விட்டு நாம் அழைக்கின்றோம். இதற்கு பின்னால அடிப்படையில எது மெய்மையாக இருக்கின்றது? எது மெய்மையாக இருக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ, நம்பர் 1, எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ. ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே தோன்றி மறையக்கூடிய அழிவுக்குட்பட்ட அம்சங்களாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ, இட்டர்னல், வாட் இஸ் இட்டர்னல். அப்புறம் எது அந்த முழுமுதற் பொருளில் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கின்றதோ. ஸோ 2 விஷயம். நம்பர் 1, வாட் இஸ் இட்டர்னல், எது சாஸ்வதமாக இருக்கின்றதோ. இரண்டாவது, வாட் இஸ் இன்ஹெரன்ட்லி ட்ரூ இன் த அப்சல்யூட், எது அந்த முழுமுதற் பொருளில் அடிப்படை உண்மையாக இருக்கின்றதோ. இந்த 2 விஷயங்கள் தான் நம் உலகத்துல காணக்கூடிய அனைத்து விஷயங்களினுடைய ஒரு அடிப்படை தன்மையாக காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ உலகத்துல எதை பார்த்தாலும் இந்த 2 விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். சாஸ்வத தன்மை, அந்த உண்மைத்தன்மை, இதனுடைய வெளிப்பாடுகள் தான் அதனுடைய அடிப்படையில் இருக்கின்றன. அடிப்படையில, மேற்புறத்தில் நம்ம தெரியாது. நம்மளுக்கு
ஆகையினால நாம் பார்க்கக்கூடிய உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை அம்சங்கள், ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எது இருக்கு அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஒரு பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு மெய்மை, பரம்பொருள் மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறார். பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்ட மெய்மைதான் நான் உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளனுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இப்ப பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்ம எதை பொய்ன்னு சொல்ல முடியும்? எதுவுமே பொய்ன்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, தற்காலிகமான நிகழ்வுகளும் தோற்றங்களும் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. இதோட கூட எது ஃபண்டமெண்டலாவும் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமான விஷயங்களாகவும் சில விஷயங்களை பார்க்கிறோம். தற்காலிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் அந்த சாஸ்வதமான இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பி இருப்பவைகளாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஏன்னா ரெண்டு விஷயம் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவை முழுமுதற் பொருளில் ஒழிய உண்மை. இந்த ரெண்டு அம்சங்கள் தான் அனைத்து நூலிலும் அடிப்படையாக இருக்கின்றது. எவையெல்லாம் நமக்கு தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றனவோ அவைகளும் பார்த்தோம் என்றால் அந்த இரண்டு அம்சங்களினுடைய அடிப்படையாக கொண்டவைகள் இந்த ரெண்டு அம்சங்களை நம்பி இருப்பவைகளாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறார். இதுல என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல காணக்கூடிய அனைத்து நிகழ்வுகள், அனைத்து விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மையின் காரணமாக அனைத்துமே மெய்யான விஷயங்கள் தான் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நிகழ்வுகள் எல்லாமே உண்மை, எல்லாமே ரியல். என்ன காரணம் அப்படின்னா அதற்குள்ளே அது ஒரு உண்மையை தாங்கி இருப்பதனால் நம்ம வெளியில காணக்கூடிய எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வெளியே இந்த உலகத்துல காணக்கூடியது என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ரியாலிட்டி, அதாவது பரம்பொருளினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த உலகத்துல காணக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ரியாலிட்டி, அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. இது எதுவுமே தற்காலிகமாகவோ விபத்தாகவோ நடந்தது கிடையாது அப்படிங்கிறார். நாட் சம்திங் ஃபார்ட்டுயிட்டஸ் அப்படிங்கிறார். எதற்கும் அடிப்படைத்தன்மை, மூலாதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். நாட் பேஸ்லெஸ். எதுவுமே ஒரு மாயமான தோற்றம் கிடையாது அப்படிங்கிறார். நாட் இல்லியூசரி அப்படிங்கிறார். அதே போல எதுவுமே ஏதோ ஒரு போலியான உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். எல்லாமே மெய்யான விஷயங்கள் தான் அப்படிங்கிறார். A vein cannot, not baseless, not illusory, not a vain constructed figure அப்படிங்கிறார். உலகத்துல எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறார். ஸோ எதுவுமே நம்ம பேஸ்லெஸ், இல்லியூசரி, வெயின் கன்ஸ்ட்ரக்டட் ஃபிகர் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆனால் உலகத்துல நம்ம இந்த உண்மையை நம்ம ஏன் காண தவறுகின்றோம் அப்படின்னா உலகத்துல காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை உருமாறி மறைத்து வெளிப்படுத்துகின்றன. இப்போ ஆக்சுவலா நம்ம உண்மைன்னு வெளிப்பட்டதுன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உருமாறிய நிலையிலும் மறைக்கப்பட்ட நிலையிலும் நம்முள் காட்சி அளிக்கின்றன. டிஃபார்ம் அண்ட் டிஸ்கைஸ் அப்படிங்கிறார். ரியாலிட்டியோடைய டிஃபார்ம் அண்ட் டிஸ்கைஸ் தான் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறார்.
எது வந்து இந்த பொய்மையான விஷயங்கள் என்ன செய்கின்றது? பொய்மை, ஃபால்ஸ்ஹுட் என்ன செய்யுது? இட் டிஃபார்ம்ஸ் அண்ட் டிஸ்கைசஸ் ட்ரூத். உண்மையை வந்து உருத்திரிக்கின்றது அண்ட் உண்மையை வந்து வேறொரு வடிவத்தில் நம் முன் தோன்றச் செய்கின்றது. அதே போல தீமை என்ன செய்கின்றது? அதுவும் இதை தான் பண்ணுது. ஈவில் டிஃபார்ம்ஸ் அண்ட் டிஸ்கைசஸ் குட். நன்மையை வந்து அது மாதிரி பண்ண வைக்கும். ஈவன் அது மாதிரியான விஷயங்களுக்கு கூட அவைகளும் வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னாடி எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்று நம்மால வந்து நிராகரிக்க முடியாது. அதுக்கும் வந்து ஒரு டெம்பரல் ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். டெம்பரல் ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். அது எதனுடைய விளைவாக இவைகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்றால் இந்த இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் இது ரெண்டும் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். ஆனா ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எது வந்து அடிப்படையான விஷயங்கள்னு பார்த்தோம் இந்த உலகத்துல? ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு சாஸ்வதத்தன்மை, இரண்டாவது அந்த மெய்ப்பொருளில் உள்ள அந்த உண்மை. அதுதான் வந்து பேஸா இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இதுதான் பேஸா இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கிற அந்த ஈவில், தீமையும் சரி பொய்மையும் சரி, இது வந்து எசென்ஷியல் கிடையாது அப்படிங்கிறார். தே ஆர் நாட் எசென்ஷியல் பட் ஒன்லி கான்ட்ரிபியூட்டரி டு த மேனிஃபெஸ்டேஷன். இறைவனுடைய வெளிப்பாடுல ஏதோ ஒரு குறுகிய பங்கை வகிக்கின்றனவே ஒழிய தே ஆர் நாட் எசென்ஷியல், அடிப்படை தன்மை கிடையாது அப்படிங்கிறார். அது வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுகின்றன அப்படிங்கிறார். ஒரு 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 அந்த இயக்கத்துல ஒரு காரணத்திற்காக தோன்றுகின்றன அப்படிங்கிறார். முக்கியமாக என்ன கருத்தை புரிந்துக்கணும்னா, இந்த பிரபஞ்சம் என்பது என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் ஒரு பொய்யான தோற்றமா என்றால் இல்லை, இட் இஸ் ரியல். ஏன் ரியல் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் என்பது அந்த முழுமுதற் பொருளினுடைய வெளிப்பாடு. யூனிவர்ஸ் இஸ் எ செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த அப்சல்யூட். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்யான விஷயங்களா என்றால் அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்படி வந்து அந்த பிரபஞ்சம் என்பது அந்த முழுமுதற் பொருளில் இருந்து வந்ததினால் உண்மையோ, அதே போல அதில் காணப்படுவது அனைத்தும் உண்மை அப்படிங்கிறார். ஆல் தட் த யூனிவர்ஸ் கண்டைன்ஸ் இஸ் ரியல் பை வர்ச்யூ ஆஃப் த யூனிவர்சல் அப்படிங்கிறார். அப்பன்னா இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கு வந்து எது வந்து வடிவமும் உருவமும் எது தருகின்றது என்றால் அந்த பிரபஞ்சம்தான் வழங்குகின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் a universe which gives a form and figure to all things contained in it அப்படிங்கிறார். ஸோ டிவைன், எல்லாத்துக்கும் மேல டிவைன், டிவைன்லேருந்து யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்லேருந்து இண்டிவிஜுவல் திங்ஸ். ஸோ மூலம் வந்து டிவைன் தான். அதனால மூலம் டிவைனா இருக்கிறதுனால அதிலிருந்து தான் பிரபஞ்சமும் வந்தது. அதனால அதுவும் மெய்மை. பிரபஞ்சத்திலிருந்து உருவாகிய அனைத்தும் மெய்மை அப்படிங்கிறார். இதுல எதுவுமே பொய் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ இந்த கருத்தை எதோட பகவான் ஒப்பிடுகின்றார்? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லாத்துக்கும் பேஸ் வந்து அப்சல்யூட். அதனுடைய அடிப்படையில் இந்த கருத்துக்களை பகவான் நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார்.